இந்த மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு கொடுங்கங்க. ஒரு உருண்டை பத்தாதுங்க. கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியானதோட. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம்பிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ராகி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கப்பில் ராகி மாவு ஒரு 1.5 கப்பில் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ராகி மாவு எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த உடனே ஒரு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளை எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இல்லாதவங்க வெள்ளை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் 1.5 கப்பில் கருப்பட்டி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பில் போட்டுக்கிட்டேன். இப்போ 1/2 கப்பில் போட்டுக்கிறேங்க. அந்த கப்லேயே 1 கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கருப்பட்டி நல்ல நயமான கருப்பட்டி தாங்க. இதை வடிகட்டணும் தேவையில்லை. இந்த கப்பில் 1 கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த கருப்பட்டி கரைஞ்சி வரட்டும். கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்ல மணமாகவும் இருக்குதுங்க. இப்போ 2 ஏலக்காவும் ஒரு துண்டு சுக்கு இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். ஏலக்காவும் சுக்கும் சேர்த்த உடனே ஒரு 3/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி அந்த வெள்ளைப்பாகு இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக வரணுங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒட்ட மாட்டுது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாவு எடுத்துகிட்டு நான் பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா தட்டிட்டு அப்படியே இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அப்படியே உருண்டை பிடிச்சிருந்தேங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லா மாவுலையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. கரெக்டாக ஒரு 1/2 hour நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், இந்த ராகி உருண்டையை வேக வச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒரு உருண்டை பத்தாதுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஏன்னா நாட்டு சக்கரைலாம் நம்ம சேர்த்துருக்குறோம். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.